அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஷாப்பிங் vlog. அதோட சேர்த்து படத்துக்கும் போயிருந்தோம். நாங்க மட்டும் இல்ல, நீங்க நாத்தனார் பொண்ணு எல்லாமே போயிருந்தோம். ஸோ என்ன படம் அப்படின்னு ட்ரெஸ்ஸை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் 3 பேருமே கருப்பு கலரில் ட்ரெஸ் போட்டிருந்தோம். ஸோ கருப்பு படத்துக்கு தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி திருச்சி நவனிதா சில்க்ஸில் நான் ஏற்கனவே ஒரு ஷாப்பிங் vlog போட்டிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வியூஸ் போயிருந்துச்சு, நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. ஒரு சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கடை ஃபேவரட்டாக இருக்கும். எனக்கு எப்போவுமே திருச்சி சாரதாஸ் தான். கல்யாணம் ஆனதுலேருந்து நான் அங்கே தான் எடுத்துகிட்டு இருப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா எங்களுக்கு கணேசன் ஸ்டோரில் தான் எடுத்து கொடுப்பாரு. ஏன் அப்படின்னா அங்கே கம்மியான கலெக்ஷன் இருந்தாலும் நல்லா செலக்டிவான கலெக்ஷன்ஸாக இருக்கும். ரொம்ப கும்பல் இருக்காது. அப்படின்னு கும்பலாக இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாஸ் போக மாட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே என் கல்யாண புடவையிலேருந்து எல்லாமே சாரதாஸில் ஆரம்பித்தது. அங்கே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இப்போ நவனிதா போகிறதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு அங்கே நமக்கு கார் பார்க்கிங்க்கு நல்ல ஃபெசிலிட்டி, அதே மாதிரி மெயின்ல இருக்குது. நம்ம உள்ள பஜாருக்குள்ளே போக தேவையில்லை அப்படிங்கிறனால அங்கே போயிருந்தோம். எதுக்காக அப்படின்னா, யோகிக்கு ஜூன் 10ஆம் தேதி பிறந்த நாள் வருது. ஸோ அதுக்காக ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லி போயிருந்தோம். ஆனால் ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டோம். அப்புறம் அங்கே ஆஃபரில் 199க்கு பேண்ட்டு ஷர்ட்லாம் போட்டிருந்தாங்க. அது குழந்தைங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஏன்னா யோகி வளர்ந்துட்டான். அது பார்த்தீங்கன்னா அவன் ட்ரெஸ்ஸு போடும்போது தான் தெரிஞ்சுது. ஸோ நிறைய ட்ரெஸ் இப்போ பத்தாமல் போயிடுச்சு. அதனால் ஆஃபரில் இந்த மாதிரி குவாலிட்டியில் நமக்கு பேண்ட்டு கிடைக்காதுன்னு அவங்க அப்பா இன்னும் 2 செட் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க. அதே மாதிரி நான் ஒரு 2000 ரூபா பனாரஸ் பட்டு எங்கள் அத்தை எடுத்து கொடுத்துருந்தாங்க. அந்த சாரீக்கு ப்ளவுஸ் எடுக்கலாம். நம்ம அது டிசைன் ஒர்க் வச்சோம்னா அது எப்படியும் நமக்கு ரேட் ஆரி ஒர்க்லாம் பண்ணால் 2000 ஆயிரும். அதனால நம்ம ரெடிமேட் எடுத்துடலாம் சொல்லி அப்பவே பிளான் பண்ணியிருந்தேன். அதுவும் எனக்கு அந்த கலர் காம்பினேஷன் கிடைக்குமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக கிடைச்சிருது. அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் நாங்கள் மூவிக்கு போயிருந்தோம். எல்ஐ சினிமா தான் போயிருந்தோம். கருப்பு படம் சூப்பராக இருந்தது, என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. ஸோ சாமி வர அளவுக்குலாம் எனக்கு ஒன்றும் அந்த வைப்ரேஷன்லாம் இல்லை, நார்மலாக தான் இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ சாமி படங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது ஒரு கமர்ஷியல் ஒரு படமாக தான் எனக்கு தெரிஞ்சுது. ஒரு ஆன்மீக படம் மாதிரி எனக்கு தெரியல. எல்லா டைமும் சாமியும் காப்பாற்றிக்காது, உங்களை நீங்களும் காப்பாற்றிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட் இருந்தது. ஸோ நம்ம தான் காப்பாற்றிக்கணும், சாமி நமக்கு வழிதான் விடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த காலத்தில் பணம் எவ்வளோ முக்கியம், பணத்தினால எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயங்கள் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த படத்து மூலமாக தெரிஞ்சுது. நீதி கூட வேணும் அப்படின்னா நிதி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நல்ல ஒரு கான்செப்டாக இருந்தது. ஸோ பார்ப்போம் நம்ம லைஃப் எந்த மாதிரி போகுது, உலகம் எப்படி கலிகாலம் போகுதுன்னு தெரியல. வீட்டுக்கு வந்த உடனே நான் முதல்ல பண்ணது மைத்ரேய முகூர்த்தத்தில் என்னுடைய கடனை அடையிறதுக்காக நான் எழுதியிருந்தேன். அதை எழுதி முடிச்சுட்டு தண்ணீர் வழிபாடும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உண்டியல் வழிபாடும் செஞ்சு நல்லபடியாக 3மே உங்களுக்கு நான் சொன்ன 3 விஷயங்களையும் நானும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டேன். என்ன உண்டியல் மட்டும் புதுசு வாங்க முடியல, சரி புதுசாக வாங்கின உண்டியல் தானேன்னு சொல்லிட்டு இதை பயன்படுத்திக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. என்னதான் வெளியில் 1008 வேலை இருந்தாலும் நம்ம பிரபஞ்சத்து கூட பேசுகிற வேலை இந்த பௌர்ணமி நாள் அன்னைக்கு இந்த விஷயத்தை நம்ம தவற விடக்கூடாது அப்படிங்கிறதுல கரெக்டாக நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி 7 காலத்து தான் வீட்டுக்கு வந்தேன். வந்த உடனே கை கால் மூஞ்சி கழுவிட்டு இதை எழுதிக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணதுல என்னென்ன விஷயங்கள் வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இதுல எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் யோகியோட ட்ரெஸ்ஸை காமிச்சிடுறேன். ஸோ எனக்கு போன தடவை நான் நவனிதாஸ் போகும்போது பார்த்துட்டேன், இந்த மாதிரி தான் எடுக்கணும், இவன்ட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதில் காமிச்சிருப்பேன் நான். நல்லா இருந்தது இந்த டிசைன். ஆனால் இவன் சைஸுக்கு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால இந்த மாதிரி ஷர்ட்டு பேண்டு நல்லா இருக்கும், கலருக்கு நல்லா இருந்தது. போட்டு பார்த்தோம் ட்ரையல் ரூம்லையும். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி கழுகு படம் போட்ட மாதிரி இருந்தது. ஸோ இந்த 10ஆவது பிறந்த நாளுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி எடுத்துட்டேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா சிங்கம் போட்ட மாதிரி அது மாதிரிலாம் இருக்கு. ஆனால் பெரியவங்க பசங்களுக்கு இருக்கு, இவங்களுக்கு கலெக்ஷன் கம்மியாக இருந்தது. இதோட சேர்த்து பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா செட்டாக வந்துடும் பெல்ட்டோட. இதோட ப்ரைஸ் 1580 ரூபா இதோட ப்ரைஸு. இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவனுக்கு ரொம்ப கலருக்கு நல்லாவே இருந்தது. சாண்டலு ப்ரௌன் கலர் பேண்ட்டு. ஸோ இது 1580 ரூபா. இது அவங்க அப்பாயி வாங்கி கொடுத்த, அவங்க அப்பாயி தாத்தா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான். ஏன்னா அவங்க தான் அமௌண்ட் கொடுத்தாங்க. நாங்கள் பிளான் பண்ணது இந்த வேற ஒரு ட்ரெஸ் தான் எடுக்கணும். அது அவங்க அத்தையை எடுக்க வேணாம்னு சொல்லிட்டோம். ஏன்னா இப்போ அவங்க அத்தையும் எடுத்துருவாங்க, இந்த வேற வேணாம் ஒரு ட்ரெஸ் போதும், ஏன்னா வளர்ந்துட்டு வரான், பத்தாம போச்சுன்னா அடிக்கடி எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிட்டோம்.
அது வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்தோமா. அதுக்கப்புறம் வந்து அவங்க கொடுத்த காசுலேயே வந்து அதை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த ஆஃபர் பேண்ட் சொல்லியிருந்தேன். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டா அந்த பாப்கார்ன் மாடல் ஷர்ட் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிளாத்ல வரும். இது ரொம்ப வந்து சாஃப்டா இருந்துச்சு. ரொம்ப ஜீன்ஸ் கிளாத் கிடையாது. ஜீன்ஸே போட்டு போட்டு வீணாகாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி எடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஆஃபர்ல 199 அந்த மாதிரி ரேஞ்சில் ரெண்டு இது வந்து எடுத்தோம். அதே மாதிரி இந்த கலர் பேண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 199 தான். அந்த அந்த ரேஞ்சில் தான் வந்துருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது ரெண்டு பேண்ட்டுமே. இது ரெண்டுமே வந்து நல்லா இருந்தது. இது வந்து ஜீன்ஸ் கிடையாது, கிளாத் வந்து சூப்பரான கிளாத்து. ஆனா இந்த ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்காது அப்படிங்கிறனால அவங்க அப்பா வந்து எடுத்தாங்க. அதே மாதிரி ஷர்ட்டும் செக்குடு இந்த மாதிரி அவன்கிட்ட வந்து இல்லை. அதனால வந்து இந்த செக்குடு ஷர்ட்டும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வந்த கலர் ஸ்கை ப்ளூ கலர் ரொம்பவே சூப்பரா இருந்தது. 199 இதோட ப்ரைஸ். ஷர்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்து ரெகுலர் யூஸ்க்கு நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அவங்க அப்பாய் தாத்தா கொடுத்த காசுல கரெக்டா வந்து அவனுக்கு வந்து ட்ரெஸ் வந்து வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்து எங்க அத்தை வந்து தீபாவளிக்கு எல்லாத்துக்குமே எங்க வீட்டுல பிறந்த பிள்ளைங்களுக்கு மருமகளுக்கு எல்லாத்துக்கும் இது மாதிரி பனாரஸ் பட்டு வந்து எடுத்து கொடுத்தாங்க. போத்தீஸ்ல வந்து எடுத்திருந்தாங்க. ஆனா வந்து இது 2000 சொன்னாங்க. எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தா தெரியல 2000. இதே மாதிரி நேற்று நவனிதாஸ்ல பார்த்தேன். ஆனா குவாலிட்டி கொஞ்சம் செகண்ட் குவாலிட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். அது வேணா 690 போட்டிருந்தாங்க. இதே மாடல் இதே கலர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எடுத்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா சாஃப்டா இருந்தது. அதுக்காக தான் நான் வந்து இந்த பிளவுஸ் வந்து எடுத்திருந்தேன். சூப்பரா இருந்துச்சு. இது வந்து நம்ம ஆரி ஒர்க்லாம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து 2500 3000 கேட்பாங்க. அதுக்கு மேலேயே கூட ஆகும். பின்னாடி பேக் நெக்கு, கைக்கு. இதுல வந்து நான் 3 மாடல் பார்த்தேன். 3 மாடல்ல எனக்கு இது கொஞ்சம் கிராண்டா இருக்க மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல ஸோ நாட்டு வச்சு எல்லாமே வந்து கரெக்டா இருந்தது. இது வந்து நான் எனக்கு அடுத்த சைஸ் தான் எடுத்திருந்தேன், கொஞ்சம் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த டிசைன்ல இந்த சைஸ்ல வந்து இதான் இருந்தது. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரைஸ் 775 ரூபா. இதே வந்து நான் வந்து கடையில வந்து இந்த பிளைனான இருக்கிற சாரிக்கு இந்த பிளவுஸ் வந்து நான் கொடுத்துருந்து ஆரி ஒர்க் டிசைன் பண்ணா கண்டிப்பா வந்து எனக்கு 2000 மேலதான் செலவாகும். சரி ஓகே, புடவை தான் 2000 எடுத்துட்டாங்க, இதே நான் எடுக்க வேணாம்னு சொன்னீங்கன்னா இவ்வளவு காசியா போட்டு புடவை எடுத்து நம்ம பீரோல தூங்குறதுக்கு அதுக்கு ரெகுலரா நம்ம இது மாதிரி நார்மல் ட்ரெஸ் எடுத்தா கூட நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் என்னோட கான்செப்ட். ஸோ இது மாதிரி இருந்தா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிராண்டா வந்து எடுத்துட்டேன். ஸோ இந்த பிளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கலரும் வந்து பாத்தீங்கன்னா ஆனியன் கலர் மாதிரி. இதை நான் வச்சு பார்த்தேன், அங்கேயே வச்சு பார்த்தேன். எனக்கு வந்து இதுல பார்க்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தான் தெரியும். ஆனா போட்டோம்னா எனக்கு வந்து கரெக்டா வந்து அந்த இது வந்து மடிப்பு எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு நல்லாவே இருந்தது. இந்த பிளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருந்தாங்க, நிறைய வந்து ரெடிமேட் பிளவுஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த ஒரு சாரீ எடுத்தேன். இந்த சாரீ வந்து 199 நினைக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் யூஸ்க்கு கோவிலுக்கு எல்லாம் போட்டு போறதுக்கு இந்த சாரீ வந்து என்கிட்ட எல்லாமே வந்து ஜிகு ஜிகு சாரீ, அதாவது பார்டர் வச்ச மாதிரி ஜருக வச்ச மாதிரி தான் இருக்கு, அபூர்வப்பட்ட மாதிரி. ஸோ இந்த மாதிரி பூனம் சாரீ என்கிட்ட ரொம்ப கம்மி, அதனால வந்து எடுத்தேன். அதே மாதிரி இந்த பூனம் சாரீ இது வந்து பாத்தீங்கன்னா 270. இந்த கலர் வந்து எனக்கு போனதே நான் பார்த்து எடுத்துருந்தேன், நல்லா இருந்துச்சு. இது மாதிரி எடுக்கணும்னு சொல்லி ஆசை எனக்கு. பூனம் சாரீ ரொம்ப சாஃப்டா இருக்கும். வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி கோவிலுக்கு போவோம், மகாசக்தி கோவிலுக்கு போவோம், நாகமணி கோவிலுக்குலாம் போகும்போது கட்டிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தேன். இந்த கலருக்காக இதை எடுத்தேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுலயே வந்து பிளவுஸ் எல்லாமே இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இந்த மாதிரி சிம்பிளான சாரீ கட்டலாம் இப்பெல்லாம் பிடிக்குது. ரொம்ப பூனம் சாரியா கட்டுறதுக்கு ரொம்ப எப்ப பார்த்தாலும் சீரியல்ல வர வில்லிங்க போடுற மாதிரி பட்டு புடவையாவே போடுற மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சு என்கிட்ட. இனிமே இந்த மாதிரி சாரிக்கு எனக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், கொஞ்சம் நார்மலா இந்த ஜிகு ஜிகுலாம் இல்லாம ரொம்ப பிளைனா இருக்க மாதிரி பார்க்கணும் அப்படிங்கறத என்னுடைய ஆசை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பட்டியாலா பேண்ட். இது வந்து லெகின்ஸை விட எனக்கு பட்டியாலா ரொம்ப பிடிக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும், நமக்கு டைட்டாவும் சைட்ல வந்து தெரியாது. ஸோ அதனால வந்து எனக்கு பட்டியாலா பேண்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து ஒயிட்டும் இந்த மாதிரி வந்து சாண்டலும் வந்து எடுத்தேன். ஸோ ரெண்டுமே வந்து எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எடுத்தேன். அப்புறம் எல்லாருக்கும் எடுத்துட்டு இவங்களுக்கு எடுக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு ஜீன்ஸ் வந்து இந்த மாதிரி கலர் வந்து ரொம்ப வந்து ஷேடோ மாதிரி போயிடுச்சு. கீழே வந்து பாத்தீங்கன்னா தேய்ச்சி தேய்ச்சி அந்த பாதத்துக்கிட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விட்டு போயிடுச்சு. ஸோ அதனால வந்து ஜீன்ஸ் வந்து எடுத்தோம். ஸோ அதனால வந்து யோகி பிறந்த நாளைக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு புது ட்ரெஸ் வந்து இருக்கு. சேம் ட்ரெஸ் சேம் கலர்ல வந்து போடலாம்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. ஆனா நான் வேணாம்னு சொல்லிட்டேன்.
இப்பதான் வந்து வெட்டிங் டேக்கு அது மாதிரி போட்டிருந்தோம். ஸோ ரொம்ப வந்து அந்த மாதிரி போட வேணாம், கண்ணு பற்றும், திருஷ்டிகள் நிறைய இருக்கு அப்படிங்கறத வந்து நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதனால வந்து வேணாங்க, நம்ம எல்லாருமே இந்த தடவை வந்து வேற வேற மாதிரி ட்ரெஸ் கோட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் வந்து சுடிதார் தான் போட போறேன். ஆனா சுடிதார் வந்து எனக்கு வந்து மதர்ஸ் டேக்கு வந்து அவங்க கிஃப்ட் வந்து தரல. ஸோ அதனால வந்து அடுத்த நாள் வந்து மனசு கேட்காம எனக்கு வந்து கிஃப்ட் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த சுடிதார் தான் வந்து நான் போட போறேன். அது வந்து பிடிக்க கொடுத்துருக்கேன். ஸோ அதை பிடிச்சிட்டு நான் வந்து அன்னைக்கு அதான் வந்து வியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஜூன் 10ஆம் தேதி ரொம்ப வந்து வெயிட்டிங்ல இருக்கேன். ஏன்னா யோகியோட பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் வந்து நாங்க பண்ணுவோம். ஸோ அது என்னங்கிறது அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு ஆசைப்பட்டு ரொம்ப நாள் கழிச்சு வாட்ச் வந்து வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி வந்து செயின் மாடல் வாட்ச் வந்து என்கிட்ட இல்லை. இப்ப இந்த ஒரு வாட்ச் தான் வந்து இருக்கு. அப்புறம் வந்து ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது வந்து எனக்கு செட் ஆகல. ஸோ இது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால இந்த செயின் மாடல் வாட்ச் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 240. இந்த டயல் வந்து உள்ள இருக்க டயல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கலர். ஸோ அதுக்காக வந்து சிம்பிளா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். நம்ம டெய்லி வாட்ச் கட்ட போறதில்ல. ஸோ வெளியே போனா அக்கேஷன்ல தானே கட்ட போறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சிம்பிளா தான் வந்து எடுத்திருந்தேன். நவனிதாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து நம்ம என்ன பொருள் வாங்கினா அது கிஃப்ட் தருவாங்கன்னு சொல்லியிருந்தேன் போன தடவை வந்து குக்கர் கிடைச்சது. இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி தவா, இதோட சேர்த்து அந்த ஜாரா கரண்டின்னு சொல்லக்கூடிய அந்த சல்லடை கரண்டி, நம்ம வடையெல்லாம் எடுப்போம் இல்லையா, அந்த கரண்டி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கரண்டி. இது கூட வந்து இந்த கடாய் மாதிரி இது வந்து நல்லா இருந்தது. ரொம்ப கெட்டியா தான் இருக்கு. குக்கருமே எனக்கு நல்லா இருக்கு. இந்த கைப்பிடி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம யூஸ்க்கு, ரெகுலர் யூஸ்க்கு, ஏதாவது சாமிக்கு புரட்டாசி மாசம்லாம் வரும்போது தனியாக தான் பாத்திரத்தை சமைப்பேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது செய்யும்போது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத்திரத்தை வந்து அப்படியே மேலே எடுத்து வச்சிடலாம் இருக்கேன். ஸோ இது வந்து கிஃப்டா வந்து கொடுத்தாங்க. இது ரெண்டுமே நாங்கள் வாங்கின அமௌண்ட்டுக்கு இது வந்து கொடுத்தாங்க. ஸோ ஜீன்ஸ் பேண்ட் எப்படியும் உங்களுக்கே தெரியும், 1000 ரூபாய்க்கு மேலதான் வரும். அதே மாதிரி என்னோட பிளவுஸே வந்து 700 ரூபா, 725 ரூபா. யோகியோட ட்ரெஸ்ஸுக்கே வந்து 2000 இருக்கும். மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா அந்த சாரீ, அந்த லெகின்ஸ், அந்த பட்டியாலா மாடல் எல்லாமே வாங்கினது சேர்த்து எங்களுக்கு வந்து 5000 வந்து பில் வந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து இப்ப பிறந்த நாளைக்காக தான் வந்து இதை வந்து நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம இல்லாத விஷயங்கள் தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா திடீர்னு ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம கிட்ட பிளவுஸ் பேப்பர் வாங்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னால நான் வந்து போகும்போது வாங்கிட்டேன். ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த 5000 ரேஞ்சுக்கு இந்த கிஃப்ட் வந்து கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல நான் வாங்கின பொருள்ல எந்த இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க வந்து உங்க பையன் பிறந்த நாளைக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க, என்ன மாதிரி ரேஞ்சில் வந்து ட்ரெஸ் எடுப்பீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.